ஒரு காட்டில் ஒரு அழகிய குளம் இருந்தது. அந்த குளத்தில் ஒரு முதலை இருந்தது. அது அந்த குளத்திற்கு தண்ணீர் குடிக்க வரும் சிறிய மிருகங்களையும் பெரிய மிருகங்களையும் தன் வாயில் கவ்வி பிடித்து சாப்பிட்டு வந்தது. அந்த காட்டில் ஒரு புத்திசாலி மான் இருந்தது. அது குளத்தின் அருகே வந்ததும் குளம் அமைதியாக இருக்கிறதைக் கண்டு ஆச்சரியப்பட்டது. ஆகவே குளத்தின் தண்ணீர் சூடாக இருக்குமோ என்று மான் சந்தேகப்பட்டு முதலில் தன் ஒரு காலை தண்ணீருக்குள் வைத்து பார்க்க நினைத்தது. மான் ஒரு குச்சியை எடுத்து தண்ணீருக்குள் போட்டது. உடனே தண்ணீரில் மறைந்திருந்த முதலை மானின் கால் என்று நினைத்து கடித்து ஏமாந்து போயிற்று. ஓஹோ, நீதானா? நான் அப்பவே நினைத்தேன், குளம் அமைதியா இருக்கிறதற்கு நீதான் காரணம் என்று சொன்னது. இந்த முறை நீ தப்பித்தாய். அடுத்த முறை நீ தண்ணீர் குடிக்க வரும்போது நான் உன்னை கண்டிப்பாக பிடித்து சாப்பிடுவேன் என்றது. அப்படியெல்லாம் நீ கனவு காணாதே, உன்னால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று மான் முதலையை பார்த்து சொன்னது. முதலை மானை பிடித்து சாப்பிட யோசனை செய்தது. நான் தண்ணீரில் கல் மாதிரி மிதக்கப் போகிறேன். அப்போது மான் என்னை கல் என்று நினைத்து அருகில் வந்து தண்ணீர் குடிக்க வரும். அப்பொழுது நான் மானை பிடித்து சாப்பிடுவேன் என்று நினைத்து குளத்தின் தண்ணீர் மேல் கல் மாதிரி மிதந்தது. மானும் தண்ணீர் குடிக்க வந்தது. ஏய் முதலையே, என்ன என்னை பார்த்து பயந்து ஓடிவிட்டாயா என்று மான் சிரித்தது. இந்த குளத்தில் கல் எப்படி வந்தது? குளத்தில் இருக்கிறது முதலையா கல்லா என்று பார்க்க மான் ஒரு யோசனை செய்தது. கல்லே, நீ இருக்கிறாயா என்றது. கல் பேசுகிறது என்று நினைத்து நான் ஒரு கல் என்று முதலை சத்தமிட்டது. மான் இப்போது முதலையை பார்த்து, முட்டாள் முதலையே, கல் எங்கேயாவது பேசுமா என்றது. முதலைக்கு மிகவும் கோபம் வந்தது. அடுத்த முறை உன்னை எப்படியாகிலும் பிடித்து சாப்பிடுவேன் என்று மானை பார்த்து சொன்னது. 2 நாளைக்கு பிறகு மான் திரும்பவும் குளத்திற்கு வந்தது. இப்பவாவது உன்னுடைய தோல்வியை நீ ஒத்துக்கொள்கிறாயா என்று முதலையிடம் கேட்டது. அது சரி, நாளைக்கு நீ விவசாய நிலத்திற்கு சென்று மறுநாள் திரும்பி வா, நான் உன்னை புத்திசாலி என்று ஏற்றுக்கொள்கிறேன் என்று முதலை மானிடத்தில் சொன்னது. மானும் விவசாய நிலத்திற்கு சென்று அங்கு விளைந்துள்ள புட்களை சாப்பிட்டது. அப்போது மானின் கால்கள் வலையில் சிக்கிக் கொண்டது. சற்று நேரத்திற்கு பிறகு விவசாயி தோட்டத்திற்கு வந்து மானை பார்த்தான். மான் விவசாயியை பார்த்ததும் செத்ததை போல படுத்துவிட்டது. மான் செத்துவிட்டதே என்று விவசாயி நினைத்து மானை தூக்கி கொண்டு காட்டில் விட்டான். அப்போது மான் துள்ளி குதித்து தப்பி ஓடியது. விவசாயி மானை பார்த்து, அடுத்த முறை தோட்டத்துக்கு வா, உன்னை கட்டி போடுகிறேன் என்றான். மறுநாள் மான் தோட்டத்துக்கு சென்றது. அங்கே ஒரு வைக்கோல் பொம்மையை பார்த்து அதை தன் காலால் மான் தட்டியது. அப்போது பொம்மையின் சட்டையில் கால்கள் மாட்டிக்கொண்டது. உடனே விவசாயி மானை பிடித்து ஒரு கூண்டில் அடைத்தான். சிறிது நேரம் கழித்து ஒரு நாய் கூண்டின் அருகே வந்து மானை பார்த்து, ஏன் உன்னை விவசாயி கூண்டில் அடைத்து வைத்திருக்கிறார் என்றது. அதுவா, விவசாயி எனக்கு ஒரு விருந்து கொடுக்க போகிறார், அதனால்தான் என்னை கூண்டில் வைத்திருக்கிறார் என்று மான் சொன்னது. நான் இத்தனை நாள் விவசாயினிடத்தில் வேலை செய்து கொண்டு வருகிறேன், எனக்கு ஒரு நாள் கூட விருந்து கொடுக்கவில்லையே என்று நாய் மானிடத்தில் சொன்னது. உனக்கு விருந்து சாப்பாடு சாப்பிட வேண்டுமா என்று மான் நாயினிடத்தில் கேட்டது. நாயும் ஆம் என்றது. நீ இந்த கூண்டில் வந்துவிடு, அப்போது உனக்கு விருந்து சாப்பாடு கிடைக்கும் என்றது. மான் சொன்னதை நம்பி நாய் மானை கூண்டிலிருந்து வெளியே வரவிட்டது. மானும் நாயை கூண்டில் அடைத்துவிட்டு தப்பி காட்டிற்கு சென்றது. அதிக புத்திசாலித்தனமும் சில நேரத்தில் ஆபத்தில் முடியும் என்பதை இக்கதையிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.